முக்கிய செய்தி, நயன்தாரா மீது தனுஷ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். நடிகை நயன்தாரா மீது உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் நடிகர் தனுஷ். நடிகை நயன்தாரா மீது உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் நடிகர் தனுஷ். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றியான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். தற்போது நயன்தாரா மீது தனுஷ் வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார், அது பற்றியான விவரங்கள். நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவணப்படத்துக்கு நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நயன்தாராவுக்கு தனுஷ் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கை மிகப்பெரிய பேச்சு பொருளானது. இந்த சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. மும்பையைச் சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி ஒண்டர்பார் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சென்னையில் வசிப்பதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்ய ஒண்டர்பார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் வழக்கு தொடர்பாக நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் பதிலளிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். மதியழகன், தற்போது நடிகர் தனுஷுக்கு வழக்கு தொடர அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதன் அடிப்படையில் இந்த வழக்கை அவர் தொடர இருக்கிறார்? அதாவது இது போன்று இழப்பீடு கோருவதோ அல்லது அவதூறு வழக்கோ தாக்கல் செய்யும் பொழுது ஒரு மனுதாரர் யாருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறாரோ அவர் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்க வேண்டும். அவர்கள் தமிழ்நாட்டிலேயே வசிக்கும் பட்சத்தில் நீதிமன்ற அனுமதி அளித்து உடனடியாக வழக்கு தொடர அனுமதி வழங்கப்படும். அவர்கள் வெளிமாநிலத்தில் வசிக்கப்படும் பட்சத்தில் அதற்கான சட்ட நடைமுறைகள் பின்பற்றி வழக்கு தாக்கல் செய்யப்படும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா ஆகியோர் சென்னையிலேயே வசிப்பதால் சென்னை உயர்நீதிமன்ற அதிகார எல்லைக்குட்பட்டு அவர்கள் இருப்பதால் வழக்கு தொடருவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் லீவ் டு சூ என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் தற்பொழுது இந்த அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. எதன் அடிப்படையில் என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய அந்த 10 வினாடி காட்சிகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்துவதாக இருந்தால் 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றுதான் தனுஷினுடைய ஒண்டர்பார் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதற்கு நயன்தாரா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதிலளித்து இருந்தார். அதாவது அவர் வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸுக்கு பதிலளிக்காமல் நயன்தாரா தாமாகவே நேரடியாகவே அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பதிலளித்திருந்தார். மேலும் அந்த நானும் ரவுடிதான் படக்காட்சிகள் ஆவணப்படத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான பொழுது அந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய அந்த 10 வினாடி காட்சிகள் அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நிலையில் தான் இதனை அடுத்துதான் தற்பொழுது தனுஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதற்கு சென்னை உயர்நீதிமன்றமும் அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.